என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும் பாரு, உனக்கு காலேஜெலாம் பிடிச்சிருக்குதா? காலேஜெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு பெரியம்மா. சரி சரி, காலேஜுக்கெலாம் போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? சரிங்க பெரியம்மா. சரண் உங்கள் காலேஜ் தான் நான் நீ பார்த்து இன்னைக்கு? இல்லை பெரியம்மா, டேடியெல்லாம் மதியத்துக்கு மேலே தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் காலையிலே போயிட்டோம்ல, அதனால் அவங்க நம்ம பார்க்கல பெரியம்மா. அப்படியா? சரி சரி. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும் பாரு. எனக்கு பிரியாவை பற்றி கேட்டுருவாங்களோ, என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். கேளுங்க பெரியம்மா. அது வந்து பிரியாவும் உங்கள் காலேஜ் தானே, அங்கே வச்சு கொஞ்சம் அவளை நீ பார்த்துப்பியா? அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவியா பெரியம்மாட்ட? என்னாச்சு பெரியம்மா? பிரியா ஏதாவது தப்பு பண்ணுறாளா? தப்பு பண்ணுறா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவள் கொஞ்சம் பார்க்க சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் நான் இதை பற்றி சரண்டையும் சொன்னேன். அவனும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஏதாவது சொன்னானா? ஆமாம், அண்ணாவும் சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்லலை, அவள் எப்பவும் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கா, என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அவள் இல்லாதப்போ ஃபோனை கூட எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் ஃபோனை எங்கேயும் வச்சுட்டு போன மாதிரி வச்சுட்டு போகிறதில்ல, கையிலேயே வச்சுருக்கிறதுனால என்னால் அதை செக் பண்ண முடியல. சரி சரி, அப்புறம் நீ காலேஜில் கொஞ்சம் அவளை கொஞ்சம் பார்த்துக்க, சரியா? அவள் என்ன பண்ணுறா, யார்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு சரண்ட்டே சொல்லி, என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவன்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்க பெரியம்மா. சரி வா, வீட்டுக்கு வா, சீக்கிரம் போயிட்டு போய் பாயசம் குடிக்கலாம். சரிங்க பெரியம்மா. என்ன தங்கம் இங்கே வந்து உட்காந்துட்டேன், உள்ளே வந்து உட்காரலாம்ல? உள்ளே போர் அடிச்சிச்சு மம்மி, அதனால தான் இங்கே வந்து உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தாட உட்காந்துருக்கலாமே அப்படின்ட்டு. சரி, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியாப்பா? நான் வேணா போட்டு வரட்டுமா? இல்லைம்மா வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் காஃபி குடித்தேன், அது எனக்கு போதும். ஏதாவது எனக்கு பாயசம் ஏதாவது பண்ணி தரீங்களாம்மா? ஆமாம், இல்லை உனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும், பருப்பு பாயசம் செஞ்சு தரேம்மா உனக்கு. பருப்பு பாயசமா? சூப்பர் மம்மி, எனக்கு செஞ்சு தாங்க மம்மி. சரிடா தங்கம், அம்மா செஞ்சு தரேன் உனக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. மம்மி ஒரு நிமிஷம். சொல்லு தங்கம், என்ன விஷயம்? மம்மி அங்கே பாருங்கள் யார் வரான்ட்டு. அங்கே யார் வரா? அந்த பொண்ணு வருது. ஆமாம்மா, அதுதான் அவங்க பெரியம்மா, அதான் அவங்க கூட அவங்க வீட்டுக்கு வரேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனால், திருப்பி அவங்க பெரியம்மா அவளை கூப்பிட்டு வராங்க, என்னன்னு தெரியல. அப்படியா தங்கம்? வேணா கூப்பிட்டு பேசுவோமா? வேணாம், அப்புறம் அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட, அவங்க பெரியம்மா கிட்ட அப்புறமா யாரும் இல்லாத போனால் அப்படி சும்மா பேசி பாருங்கள், அது வேணும் இது வேணும்னு கேட்டு ஏதாவது பேசி பாருங்கள். சரிடா தங்கம். சரி வா பாரு, உள்ளே போகலாம். சரிங்க பெரியம்மா. வா பாரு, நான் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வரேன் பெரியம்மா. என்ன இவங்க அம்மா கூட இருக்கிறாங்க? சரி நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம், அப்புறம் ஏதாவது நினச்சிப்பாங்க. ஹலோ பாரு. என்ன எங்கள் அம்மா இருக்கும்போது தைரியமாக கூப்பிட்றான்? தங்கம் சும்மா இரு தங்கம், கையை கீழே போட போறியா? நான் ஏதாவது பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க. என்ன பாரு, அங்கே யாரை பார்த்துட்ருக்கா? அதுவா பெரியம்மா? என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு எட்டி பார்த்தேன். உங்கள் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் நிற்கிறாங்க. அந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன், அதான் எங்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பெரியம்மா. அப்படியா? சரி வா, உள்ள வா. பெரியம்மா இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள் கடற்கரையில் நான் பூமாரி சின்ன பொண்ணெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா அங்கே வாங்கி விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். இது அந்த அம்மா தான் பெரியம்மா. அப்படியா? சரி வா, நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம். அப்படின்னா பெரியம்மா இருக்கட்டும், பார்த்துட்டு பேசாமல் பண்ண நல்லா இருக்காதும்மா. வா போய் பேசிட்டு வந்துடலாம், சரியா? சரிங்க பெரியம்மா. இன்னைக்கு மயங்கி விழுந்துட்டாங்க, என்னம்மா ஆச்சு அவங்களுக்கு? அதுவே பெரியம்மா, அவங்க சாப்பிடாம வந்திருப்பாங்க போல இருக்கு, அதான் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறமா டீ வாங்கி கொடுத்தேன், அப்புறமா தண்ணி கொடுத்து டீ கொடுத்தேன், சரியாயிடுச்சு பெரியம்மா அவங்களுக்கு. அப்படியா? சரி வா. ஏன் தங்கம் கூப்பிட்ட? அங்கே பாரு, அவங்க பெரியம்மா வந்துட்டாங்க, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது தங்கம். எந்த பிரச்சனையும் ஆகாதுமா, சும்மா நீங்கள் இருக்கீங்களேன்னு கூப்பிட்டேம்மா. ஆனால் அவங்க பெரியம்மா வெளியே வருவாங்கன்னு நினச்சி பார்க்கலாமா? இந்த பாரு, அவங்க பெரியம்மா இங்கே தான் அவளை கூப்பிட்டு வராங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டே சண்டை வந்துருச்சு, அப்புறம் அவளந்தான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறது கஷ்டம், பார்த்துக்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படி தெரிஞ்சுருந்தா நான் கூப்பிட்டுருக்க கூட மாட்டேனம்மா. சரி, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக பேசிக்கலாம், சரியா? சரிம்மா சரி. வா பாரு. வரேன் பெரியம்மா. நீங்கள் பாருவை கூப்பிட்டீங்களா? இல்லையே, அந்த பொண்ணை நாங்கள் கூப்பிடலையே. என்ன தான் என் பையன் கூப்பிட்டான், நான் உள்ளே போகும்போது என்னை கூப்பிட்டான், அம்மா பாயசம் எடுத்துருவாங்க அப்படி சொல்கிறதுக்காக. சரி, அதுக்காக தான் நாங்கள் பார்த்தா நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அப்படியா? இவளை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னாலும், அதுக்கப்புறம் உங்களை பார்த்ததும் எங்கேயும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னான். அதான் எங்கே பார்த்துருக்கோன்னு கேட்டேன். அப்போ தான் நீங்கள் அன்றைக்கி ஒரு மயங்கி விழுந்தீங்களாமே, இதை ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அதான் வாங்க உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்படி எங்க? ஆமாம், அந்த பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அம்மா நல்லா இருக்கியாம்மா? உன் பேர் என்னம்மா? என் பேர் பாரு ஆண்டி. சரிம்மா.
நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தானே இருந்தீங்க? ஆமாம், இங்கே தான் இருந்தோம். அப்புறமா அங்கே யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டோம். இப்போ திருப்பி நம்ம ஊருக்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் பையனும் வந்தோம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஆமாம், எனக்கு உங்களை தெரியும். நம்ம அப்போ பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா பேசுனது இல்லையா, அதான் ஞாபகமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. அப்படிங்களாங்க, சரிங்க. இப்போ உன் பேர் என்னப்பா? என் பேர் தினேஷ் ஆண்டி. சரிப்பா சரி. நீ உங்கள் அம்மாட்ட பாயசம் கேட்டுட்டு இருந்தியே, எனக்கு எந்த பாயசப்பா பிடிக்கும்? பருப்பு பாயசம் பிடிக்கும் ஆண்டி. அப்படியா, சரியா போச்சு. நீங்கள் ஒன்றும் பாயசம்லாம் செய்ய வேண்டாம். இவளுக்கு நான் பருப்பு பாயசம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சுருந்தேன், அதனால தான் என் வீட்டுக்கு போய் இவளை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் நான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவகிட்ட கொடுத்து விட்றேன் தம்பிக்கு பாயசத்தை. இல்லை பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறேன். நீங்கள் இன்னும் செய்யலை, இனிமேல் தானே செய்ய போகிறீங்க? ஆமாம், இனிமேல் தான் செய்யணும். இனிமேல் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன், அதனால் இருங்க, நான் பாருட்ட கொடுத்து விட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க, தம்பியும் சாப்பிடட்டும், சரிங்களாங்க? சரிங்க, நீங்கள் என்ன தங்கச்சின்னு கூப்பிடுங்க, என்ன வாங்க போங்கலாம் கூப்பிட வேண்டாம். அதே மாதிரி நீ என் அக்கானே கூப்பிடு, சரியா? சரிங்கக்கா. சரி பாருவா, நான் அவன்கிட்ட பாயசம் கொடுத்து விட்றேன், நீ இவங்க 2 பேர்ட்டும் கொடு, சரியா? சரிங்க பெரியம்மா. நான் தங்கம், அவங்க பெரியமாட்ட பேசியாச்சு. இனி அப்படியே நான் பேசி பழகிக்கிறேன். இப்போ அங்கேருந்து உனக்கு பாயசம் வருது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் ஒன்றே மாதிரி பாயசம் தான் பிடிக்குமாமே. மம்மி பாயசம் மட்டும் இல்லை மம்மி, பருப்பு பாயசம் மம்மி. அதான் எப்படிடா உங்கள் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி பிடிக்குது? அதான் தெரியல மம்மி. சரி சரி, இனிமேல் ஓகே தான். இனி அங்கேருந்து இங்கே ஒன்று வரும், இங்கேருந்து அங்கே போகும், அப்படி மாற்றி மாற்றி போக தான் போகுது. அதுவும் நல்லது தானே மம்மி. சரி தான். என்னம்மா உங்கள் மருமக பாயசம் கொடுக்க போகிறா, நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்களா இல்லையா? நான் எப்படிடா என் மருமகிட்ட பேசாமல் இருப்பேன்? நான்லாம் பேசுவேன். பாரு வந்ததும். பார்ப்போம். இந்தாங்க ஆண்டி பாயசம். சரிம்மா, உங்கள் பெரியவன் எதுக்கு இவ்வளோ கொடுத்து விட்ருக்காங்க? அதுவும் ஆண்டி இவங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து விட்ருக்காங்க. எவங்களுக்குமா? அம்மா சும்மா இருமா, ஓட்டாதம்மா. அதான் உங்கள் பையனுக்கு ஆண்டி. ஓ அப்படியா, சரிங்க மேடம். ஏன் ஆண்டி இப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தினேஷ் நேரத்தை என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அதனால் சும்மா அவங்ககிட்ட அப்படி பேசினேன். ஒன்று தான் எனக்கு முன்னாடியே தெரியுமா, நம்ம தான் சூப்பர் மார்க்கெட்டில் பேசியிருக்கோம். சரி உங்கள் பெரியம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டேன். சரிங்க ஆண்டி, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா? ஆமாம் மருமகளே, நீ என் வீட்டுக்கு மருமகளை வர பிறகு நான் சொல்லிட்டான். ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது? சரி வைக்கப்படாதம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாத, சரியா? சரிங்க ஆண்டி. ஆண்டி நான் கிளம்பட்டுமா? ஏம்மா உடனே போகிற, கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம்ல? இல்லை ஆண்டி, நான் இப்போ தான் வந்துட்டு போனேன். திருப்பி எங்கள் பெரியவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ திருப்பி எங்கள் பெரியவன் நாங்கள் போய் விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கொடுத்துட்டு உடனே வா அப்படின்னு சொன்னாங்க, அதான். சரிம்மா சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? அப்படியே இவன் ஏதாவது சேட்டை பண்ணான்னு என்கிட்ட சொல்லு. சரிங்க ஆண்டி. நான் பாரு, நான் சேட்டை பண்ணேன்னு சொல்லி கொடுப்பியா? ஆண்டி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். அம்மா இப்போல்லாம் இப்படி பேசக்கூடாது, அதெல்லாம் பாருலாம் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். சரிம்மா, நீ போயிட்டு வா, அவங்க பெரியம்மா உன்னை தேடி வந்துடுவாங்க. சரிங்க ஆண்டி, பாய். பாய்மா. போதும்டா போதும், அவள் போயிட்டா. அந்த பக்கம் திரும்ப வா, உள்ள வந்து பாயசத்தை குடி. சரிங்க மம்மி. பாரு, காலேஜ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மேம்லாம் நல்லா பேசினாங்களா? எந்த மேம் எந்த சார்லாம் உங்களுக்கு கிளாஸ்க்கு வந்தாங்க? காலேஜ் நல்லா இருக்குது, கிளாஸ் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் மேம் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நேம் சொல்லலை. 2வது ஒரு மேம் வந்தாங்க, அவங்க பேர் கவிதாவான். 3வது ஒரு சார் வந்தாங்க, அவங்களும் பேர் சொல்லலை. நாளைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டே வரேன் அவங்க கிளாஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நான் கேட்பாங்க நினைக்கிறேன், தெரியல. சரி பசங்களாம் எப்படி பேசுகிறாங்களா இல்லையா? பசங்க எதுக்கு பேசணும், பசங்கள்லாம் நாங்கள் பேசுவீங்க. இல்லை, அப்படியே ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பசங்கள்லாம் உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் கேட்டேன். அதான் இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பசங்க பேசுவாங்கன்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா பசங்களும் பொண்ணுங்கிட்ட பேச தான் செய்வாங்க. சும்மா உடனே ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தேன்னா. சரி கூல் கோவப்படாத. நீ கோவப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா அவர் நான் என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு உனக்கு எத்தனை மணிக்கு காலேஜ்? எங்கள் கூட வருவியா இவன் தான் எப்படி போவேன்? உங்கள் கூடலாம் வரமாட்டேன். நீங்கள் போனதுக்கப்புறமா ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் தான் நான் வருவேன். ஏன் எங்கள் கூட வந்தால் என்ன? இல்லை நாங்கள் உங்கள் வாங்க கூட வரோம் பஸ்ஸில். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சீக்கிரமாகவே போங்க, நான் எப்போவும் வர பஸ்ஸில் நான் வந்துக்கிறேன். எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன்? என் கூட வந்தால் என்ன உனக்கு? உன் கூட வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை பாரு, உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? இதுக்கு தான் கொஞ்ச நேரம் கூட உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. உங்கள்கிட்ட நான் மனசை பேசுவேண்ணா, நான் தனியாக போகிறேன்னா சரின்னு விட வேண்டியதானே. ஏன் என் கூட வர மாட்டியா? ஏன் அது இதுன்னு ஒவ்வொரு கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இப்படி என்கிட்ட கேள்வி கேட்குறாலே வச்சுக்காது, சரியா? நீ சின்ன பிள்ளை மாதிரியே இருந்துக்க. இல்லை, இப்போ என்ன கேட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறேன்?
உன் வேலையை மட்டும் பாரு. இனிமேல் என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டேன். இனிமேல் என்கிட்ட பேசாத தயவு செய்து. நம்ம இப்போ என்ன கேட்டோன்னு இது இப்படி அம்மளை எரிஞ்சு வந்துட்டு போகிறான். ஏன் பேச வேண்டாம்னு சொல்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கேவா? பாரு என்ன பண்ணுற, ஏன் கோவமாக இருக்கிற? ஆமாம் பாரு, ஏன் கோவமாக இருக்கிற? என்னாச்சு? என்னாச்சு பாரு, என்னாச்சு? ஏன் கோவமாக இருக்கிற? யாராவது ஏதாவது திட்டினாங்களா? சொல்லு பாரு, என்னாச்சு? இல்லடி, பிரியா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நானும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா எல்லாமே கேட்டுட்டு இருந்தான். நானும் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட நீ எங்கள் கூட பஸ்ஸில் வருவியா இல்லைனா லேட்டாக வருவியா அப்படின்னு கேட்டேன். நான் உங்கள் கூடலாம் வர மாட்டேன், லேட்டாக தான் வருவேன். உங்களுக்கு வர அடுத்த பஸ்ஸில் தான் நான் வருவேன் அப்படின்னா. இல்லை நான் அப்போ நாங்களும் அவங்க கூட வரோம் அப்படின்னு. நீலாம் எங்கூட ஒன்றும் வர தேவையில்லை, நீ உங்கள் முன்னாடி எப்போ நான் லேட்டாக வந்துக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ கற்றுக்கிறாடி, அவ்வளோ திட்டிட்டு இனிமேல் என்கிட்ட பேசுகிறாரு. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசாமே இருந்தேன், சின்ன பிள்ளை மாதிரி பேசி எதுக்கு என்கிட்ட தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப திட்டிட்டு போயிட்டான். இதுக்கெல்லாமா திட்டுவா? அறிவே கிடையாது அவளுக்கு. ரொம்ப ஓவராக தான் வர இப்படி அவள் பண்ணிட்டு தான் நினச்சிக்க. நானே எல்லாருமே சொல்லி விட்டுருவேன். ரொம்ப தான் பண்ணுறேன் வர. ஆமாம், ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. இப்படியே சண்டை போட்டுட்டு உன்னை கஷ்டப்படுத்தினானா கண்டிப்பாக நானே போய் எல்லாத்தையும் உண்மை சொல்லிடுவேன். அவள் என்ன பண்ணா எனக்கு என்ன, அவள் மாட்டினானா மாட்டுறா எனக்கு என்ன, நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன். இல்லடி, இப்போ நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். காலேஜுக்கு போவோம், பார்ப்போம் யார்கிட்ட எந்த பையன்கிட்ட அவள் பேசுகிறா, என்ன பண்ணுறா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். சரியா? ஆமாடி, கண்டிப்பாக அந்த முடிவு பண்ணுறோம். நானும் அவன் மேலே கோவப்படக்கூடாது. நீ சொல்லும்போது சரின்னு விட்டுட்டு இருந்தேன். திருப்பி உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு கோவம் வருது. இனிமேல் அவனை சும்மா விட மாட்டேன். இனிமேல் அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன். ஆமாடி, நானே இனி அவகிட்ட பேசவே மாட்டேன். அவள் யாரோ நான் யாரோ, எனக்கு பாரு நீ தான் முக்கியம், அவளை எனக்கு முக்கியமே இல்லை. சரிங்க, விடுங்க கோவப்படாது. ஆமாம், என்ன விஷயமா இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? தூங்குற நேரத்தில்? அதான்டி, நாளைக்குலேருந்து காலேஜுக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்குறதுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேட்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம்ல, அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா எந்த ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறதுக்கும் வந்தோண்டி. ஆமாடி, நான் தான் பூ மாதிரியே வாடி பாப்பார்கிட்ட கேட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு வந்தேன். அப்படியாடி? காலேஜுக்கு நம்ம நேற்று போன மாதிரியே போக முடியும். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போன மாதிரி இருக்குல்ல, அதனால் அந்த டைமுக்கு நம்ம போவோம். அப்புறமா நாளைக்கு நான் ப்ளூ கலர் அண்டு ரெட்டு காம்பினேஷனில் ட்ரெஸ் போடுறேன். உனக்கு என்ன காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸு நீ இருக்கிற ட்ரெஸ்ஸாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் உனக்கு அதை பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? சரி பாரு, எனக்கும் பார்த்து சொல்லிடு. சரி அப்படியே? சரி சாப்பிட்டீங்கடி 2 பேரும்? சாப்பிட்டோண்டி. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுடி. என்னை பெரியம்மா சாயங்காலம் கூப்பிட்டு போனாங்கல்ல பாயசம் பிடிக்கிறதுக்கு. நீங்கள் 2 கூட வரலன்னு சொன்னீங்களே, அங்கே அம்மாவும் அவங்க வெளியே நின்னாங்களா, என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன், நானும் பெரியம்மாவும் போனோம், பேசணுமா. அப்புறமா பெரியம்மா அவங்களுக்கு பாயசம் கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுத்துட்டு வரும்போது அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்க அம்மா கிட்ட அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்குது. அவங்க அம்மா என்னை மருமகன்னு கூப்பிட்டாங்க தெரியுமாடி. சூப்பர். இப்போவே எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. சரி இதையே பார்த்து கண்டினியூ பண்ணிக்கங்க, மெதுவாக கண்டினியூ பண்ணிக்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சால் கூட ஓகே ஃபேமிலிக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி சரணானாக்கு தெரியும்ல, அதனால் நம்ம ஃபேமிலியில் அவங்க அம்மாவும் நல்லா பேசி பழகிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரியா? இந்த மாதிரி பார்த்துக்கலாம். சரிடி நாங்கள் 2 பேரும் அப்படியே கிளம்புறோம். ஆமாம் பாரு, நாங்கள் கிளம்புறோம். சரியா? நீ தூங்கு. சரியா? நம்ம காலையில் பார்க்கலாம். சரிங்கடி.